நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. எதுலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்ல. ஸோ அந்த வாட்ஸ்அப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நான் கேட்கறது எல்லாமே நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா உங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது. அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு என்னால மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன ஆகணும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. மற்றவங்களுக்கு உங்களால ஷேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வாட்ஸ்அப்புக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரத்யேகமான ஒரு பாலிசிலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்க முடியாது. ஒரு லென்த்தியான பாலிசி அப்படின்னு சொல்லலாம். பட் வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு சேனலை கிரியேட் பண்ணி அதுல நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. தேவையில்லாத போஸ்ட்டை நீங்க பண்ணி சட்ட சிக்கல்ல மாட்டிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அதாங்க, உங்களுடைய சேனலை நீங்க ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சீக்கிரத்துல கொண்டு வர போறாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப்போட சேனல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா விரைவில் இது மூலமா நீங்க தீர்வு காணலாம். எஸ் கைஸ், தேவையில்லாத போஸ்ட்டை நீங்க தவிர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் வாட்ஸ்அப்ல வரப்போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல நிறைய கான்டாக்டை நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு கான்டாக்டையும் நீங்க ஓபன் பண்ணும்போது பிரத்யேகமா நீங்க அவரோட சாட் பண்ணலாம், வீடியோ மெசேஜ் பண்ணலாம், வாய்ஸ் சாட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவருடைய அந்த கான்டாக்டோட நேம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் எப்போ உள்ள வந்துட்டு போனாரு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது லாஸ்ட் சீன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வேற விஷயத்தை ஃபில் பண்ண போறாங்க. ஒண்ணு இல்ல, அந்த சாட் ஸ்கிரீன்ல அந்த கான்டாக்டோட ப்ரொஃபைல் இன்ஃபோவை டிஸ்பிளே பண்ண போறாங்க. இதுவும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. நல்ல விஷயம் தானே. அந்த கான்டாக்டோட ப்ரொஃபைல் இன்ஃபோல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொரு வாட்டியும் அந்த கான்டாக்டோட இன்ஃபோக்குள்ள போக முடியாதுல்ல, அதுக்காக சாட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ண போறாங்க. விரைவில் எதிர்பார்க்கலாம். கைஸ், அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் வாட்ஸ்அப்ல வரப்போகுது. அதாவது ஒரு ஷார்ட்கட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மெட்டாவோட ஏஐ அசிஸ்டன்ட் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இது மூலமா உங்க வாட்ஸ்அப்போட சாட் டேப்குள்ள ஈஸியா என்டர் ஆயிட முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் உங்க வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, சாட் அப்படிங்கிற பகுதிக்குள்ள போனீங்கன்னா இந்த செட்டிங்கை நீங்க பார்க்கலாம். வேணுங்கிறவங்க எனேபிள் பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டாம்பா, நான் வாட்ஸ்அப்ல முறையா உள்ள போய் சாட் டேப்குள்ள நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்கை விரைவில் நீங்க பார்க்கலாம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபைனலி வாட்ஸ்அப்ல ஒரு அருமையான செட்டிங் வரப்போகுது. நீங்க வழக்கமா வாட்ஸ்அப்ல மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிருப்பீங்க, வேற என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்க. பட் வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே பிரைவசி சம்பந்தப்பட்டது. அதனால நாங்க யூசர் நேமை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க யூசர் நேமை வச்சு கூட நீங்க சர்ச் பண்ணலாம். எஸ், இதுவும் விரைவில் வரப்போகுது வாட்ஸ்அப்பில். அதுக்கு நீங்கள் அப்பப்போ வாட்ஸ்அப்பை அப்டேட்டை கொடுத்தா மட்டும்தான் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுபவிக்க முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. 4 முக்கியமான விஷயங்கள் விரைவில் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதுக்கு வழக்கம் போல் வாட்ஸ்அப்பை அப்பப்போ அப்டேட்டை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.